money is just piece of paper. But இந்த பேப்பர் எங்கேயா டஸ்ட்பினில் பார்த்துருக்கோமா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மணி இஸ் எ பை ப்ராடக்ட் அண்ட் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து 5000 இயர்ஸ் நம்ம வந்து இந்த மணி பேப்பரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிஃபோர் தட் இந்த மணியோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்க்கலாம். பார்ட்டர் சிஸ்டம். வாட் இஸ் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்கூல் டைம்லேயும் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். பார்ட்டர் சிஸ்டம் மீன்ஸ் buying and selling goods and services without money. ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஏ வந்து வெஜிடபிள் வச்சுருக்காங்க, பர்சன் பி வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. பர்சன் ஏக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தேவைப்படுது, பர்சன் பிக்கு வந்து வெஜிடபிள் தேவைப்படுது. ஸோ எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் வித்தவுட் மணி. இந்த வித்தவுட் மணி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வாங்குறோம்னா அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறது தான் எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் வித்தவுட் மணி. ஸோ இதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். இது வந்து 6000 BCல வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பிஃபோர் மணி வரதுக்கு முன்னாடி. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் மெட்டல் காயின்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெட்டல் காயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 7th centuryல லிடியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஃபர்ஸ்ட் மெட்டல் காயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ மாடர்ன் டேஸில் வந்து துருக்கி அண்ட் சீனா, ஸோ இந்த 2 பிளேஸ்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் மெட்டல் காயின்ஸை வந்து 7th centuryல இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் மெட்டல் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் மணி எப்படி வந்துச்சுங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேப்பர் மணி எப்படி பிரிண்ட் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடல் காயின்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆக இந்த மெடல் காயின்ஸ் வந்து தூக்கிட்டு போக வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சொல்யூஷன் தான் இந்த பேப்பர் மணி பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்பர் 3, பேங்கிங் சிஸ்டம். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து 1100 1200 இந்த பேங்கிங் சிஸ்டம் ஃபைன் பண்ணாங்க. யூஎஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1791 வந்து மணி சேஞ்சஸ், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டெம்பரரி லோன்ஸ். ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பேங்க் சிஸ்டமில். ஸோ கோல்டு ஸ்டாண்டர்ட் 1816 வந்து கோல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அனதர் தென் 19th century பிகினிங் ஸ்டேஜில் இந்த யூஎஸ் வந்து இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆக்ட் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்பேர் மாடர்ன் டேஸ். ஸோ இந்த மாடர்ன் மணி அப்படிங்கிறது வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட், கிரிப்டோ கரன்சி எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறைய வந்து அப்டேட்ஸ் ஆகிருக்கு. ஸோ மெயின்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா 96% ஆஃப் அமெரிக்கன்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் பேமெண்ட் எப்போ பாப்புலர் ஆச்சுன்னா மெயின்லி ரீசன் வந்து இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் அண்ட் இ-காமர்ஸ் எப்போ பூம் ஆச்சோ அப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெட்டல் காயின்ஸ் எது ஸ்டார்ட் ஆகி இப்போது ஆன்லைன் பேமெண்ட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு இந்த மணி. ஸோ ஜென்ரேஷன் சேஞ்சஸ் ஈக்குவலாக மணி சேஞ்சஸும் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். See you next video. Yes.